கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வெளியேற பெற்ற பிரண்ணாம் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளாகிய வெளியேற பெற்ற முத்துக்களையும் வைரங்களையும் கர்த்தர் தாமே இந்த காலை நேரத்தில் உங்கள் அதிகமாக ஆசீர்வதிக்கின்றார். மூன்றாவது பதிவிலே அநேக விதமான காரியங்களை இரண்டாவது ஆதாமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சில காரியங்களை நாம் பார்த்தோம். இரண்டாவது ஏவாள் எப்படியாக தேவன் சிருஷ்டிக்க பண்ணினார், பெந்தேகோஸ்து நாள் சிருஷ்டிக்க பண்ணினார் என்பதை பற்றியும் பார்த்தோம். பிறகு அவர்கள் எப்படியாக நிசியா சங்கத்தில் ரோமபூரில் விழுந்தார்கள் என்பதை பற்றியும் பார்த்தோம். தேவனுக்கு பதிலாக அவர்கள் அஸ்தரோத்தையும் பவுலையும் மற்றும் பர்னபாசுடைய சிலைகளை வைத்துக்கொண்டு விக்கிரக ஆராதனை செய்து கொண்டு தேவன் பிறந்த ஏப்ரல் மாதமாகிய 6ஆம் தேதி அவர்கள் மறுதளித்து சூரிய பகவான் பிறந்த நாளாகிய டிசம்பர் 25ஆம் தேதியிலே சாண்டா கிளாஸின் மூலியமாக அநேக விதமான காரியங்களை கொண்டு வேதத்தில் இல்லாத ஒரு காரியத்தை கொண்டு வந்து ரோமபுரியாகிய நிசியா சங்கத்தில் திணிக்கப்பட்டு இரண்டாவது ஏவாளோ அங்கே விழுந்து போன என்பதை பற்றி பார்த்தோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சரீரம் என்பது கோதுமை மணி அப்பவும் அல்ல, அது இரத்தமும் அல்ல என்று, அதாவது திராட்சரசம் அல்ல, தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை தான் ஒருவனை மரணத்திலிருந்து நித்தியத்துக்கு அழைத்து செல்லும் என்று ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் உள்ள இருக்கிற எல்லா வார்த்தைகளுக்கும் எல்லா வார்த்தைகளும் நீங்கள் புசிக்க வேண்டும், அதுதான் உண்மையான ராபோஜனம் என்பதை பற்றியும் சென்ற பதிவிலே நாம் பார்த்தோம். இது மிகவும் கடினமான ஒரு வார்த்தை. ஆனால் இந்த வார்த்தை எல்லாருக்கும் அல்ல, தேவனாலே முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் மாத்திரம்தான் இதற்கு ஆமென் என்று சொல்ல முடியும். கர்த்தரை அறியாத பிள்ளைகள், மெசியாவை காணாத பிள்ளைகளுக்கு இது மிகவும் ஒரு கடினமான வார்த்தையாகவும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு பாகமாகவும் இருப்பதனாலே கர்த்தர் தாமே அவர்களுக்கு உதவி செய்வாராக. பாருங்கள், அப்போ அந்த லூத்தர் மூலியமாக அவர் அந்த ஆர்சி மதத்திலே இந்த அப்பம் வட்டி வடைமான அப்பம், இது கர்த்தருடைய ரத்தமும் இல்லை, அவருடைய உடலம் அல்ல என்று சொல்லி அதை கீழே எறிந்து காலில் மிதித்து காண்பித்தார். இன்றைக்கு ஜனங்கள் பார்ப்பிறன் அதே போலதான் அந்த அப்பத்துக்கு பதிலாக கோதுமணி சப்பாத்தியை வைத்துக்கொண்டு இன்றைக்கும் சபையிலே அது கர்த்தருடைய சரீரம் என்றும் திராட்சரசத்தை பார்ப்பிறனா எல்லா கடைகளிலும் கிடைக்கும், அதை கொண்டு வந்து அது கர்த்தருடைய ரத்தம் என்றும் இன்னைக்கு சபை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் வேதம் போதிக்கிறது, அது இயற்கையால் உண்டாக்கப்பட்ட ஒரு உணவு, அதை நீங்க கவனம் வைக்காதீங்க, தள்ளிவிடுங்க. நித்திய ஜீவன் எங்கே கிடைக்கும்? கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கும். அந்த வார்த்தைக்கு வருவதுதான், வார்த்தையை புசிப்பதுதான் உண்மையான ராபோஜனம் என்று சென்ற பதிவிலே நம்ம தேவனுடைய வார்த்தை கொண்டு அதை பார்த்தோம். கர்த்தத்தாமே அதை ஒவ்வொரு வெளியேற்பட்ட சகோதர சகோதரிகள் புரிந்து கொள்ளும்படியாக தேவன் அவர்களுக்கு கிருபை செய்வாராக. இப்படியாக நீங்கள் பார்ப்பீரென்றால் இரண்டாவது ஏவாளும் எங்கே தவறி விழுந்துட்டால் ரோமபுரியில தவறி விழுந்துட்டார். இப்ப என்ன செய்ய வேண்டும்? மூன்றாவது ஆதாம் வர வேண்டும். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை பரலோகமும் ஏற்றுக்கொள்ளவில்லை, பூமியும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பரிசுத்த ஆவியினால பிறந்தவர் உங்களையும் என்னையும் மீட்டுக்கொள்வதற்காக நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டு அவர் பாவியானார் என்பதை பற்றி சென்ற பதிவிலே நாம் பார்த்தோம். அதனால் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, தள்ளிவிட்டது. பூமி அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, தள்ளிவிட்டது. இப்போ அவருடைய கல்வாரி சிலுவையிலே அந்த ஈட்டியானது பாய்கின்ற பொழுது அதிலிருந்து தண்ணீர் ரத்தம் ஜீவனாக மணவாட்டியை பெற்றெடுத்தாரே, அந்த மணவாட்டியை தேவன் பாருங்கள் பூமியில விடுகின்ற பொழுது அவள் சபை ஸ்தாபன கோட்பாடுக்குள்ள மாட்டிக்கொண்டாள். இப்ப இந்த மூன்றாவது ஆதாம் வர வேண்டும். மூன்றாம் ஆதாம் எப்படி வர வேண்டும்? பாருங்கள், முதலாம் ஆதாமு மண்ணினால் சிருஷ்டிக்கப்பட்டார், இரண்டாவது ஆதாமு பரிசுத்தாவினால் சிருஷ்டிக்க பண்ணப்பட்டார். மூன்றாம் ஆதாம் எப்படி வர வேண்டும்? பாருங்கள், சபைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு குமாரனாக சபைக்குத்தான் வர வேண்டும், கன்னி பிறப்பு அல்ல. அவர் ஏற்கனவே கன்னி பிறப்பிலே பிறந்து விட்டார்.
ஒரு முறை செய்ததை மறுபடியும் செய்ய மாட்டார் என்று வேதம் போதிக்கிறது. பாருங்கள், அவர் ஏற்கனவே கன்னி பிறப்பிலே பிறந்து விட்டார். பிறந்து வந்த இயேசு கிறிஸ்து தான் முதல் வருகை யூதனுக்கு மாத்திரம்தான். அப்படி யூதனுக்கு வருகின்ற பொழுது அவர் சமாரியை சந்தி கொண்டார். இரண்டாவது வருகையும் யூதனுக்குத்தான். அப்படி யூதனுக்கு வருகின்ற பொழுது தேவன் புறஜாதியை சந்திக்கின்றார். பாருங்கள், அது ரகசிய வருகையாக புறஜாதிக்குள்ள வருகின்ற பொழுது வேதம் என்ன போதிக்கிறது பாருங்கள். நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 45வது வசனம். அந்தப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மமானவன் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். 47 சென்ற பதிவில் வாசித்தோம். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்தில் இருந்து வந்த கர்த்தர் என்று வாசித்தோம். 45வது வசனம் பார்ப்பீர்கள். அப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மமானவன் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். யார்தான் வர வேண்டும்? இன்னைக்கு பரிசுத்த ஆவி வர வேண்டும். குமாரன் ஆவியில வந்தாரா? நடமாடக்கூடிய மனிதனாக இருந்தார். பிதாவாக வெளிப்படுகின்ற பொழுது ஆபிரகாம் இடத்திலே தேவன் ஏலோயுமாக வெளிப்பட்டாரே, ஆவியிலே வந்தாரு, நடமாடக்கூடிய மனிதனாக இருந்தார். யெகோவா தேவன் மோசேக்கு தன்னுடைய முதுகை காமித்தார். எல்லாத்துக்குமே தெரியும். ஆவியிலே வந்தாரு இல்ல, ஒரு மனிதனுடைய பின்பாகத்தை மோசேக்கு காண்பித்தார். மெல்கிசேதேக்கு அவர் ஏலோயம் தானே, அவர் தேவன் தானே, அவர் ஆவியிலே வந்தாரு இல்ல. நடமாடக்கூடிய மனிதனாக ஆபிரகாம் இடத்துல ராபோஜனத்தை, அதாவது திராட்சத்தையும் அப்பத்தையும் புசிக்கிறவராக வந்தார். நடமாடக்கூடிய மனிதனாக இருந்தார். ஆபிரகாம் பார்க்கக்கூடிய பேசக்கூடிய மனிதனாக இருந்தார். அப்ப இன்றைக்கு தேவன் பரிசுத்த ஆவியாக வருகின்ற பொழுது பாருங்கள், அவர் எப்படி வருவார்? நடமாடக்கூடிய மனிதனாகத்தான். மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் வருகிற அந்த தீர்க்கதரிசி பாருங்கள், அவர் மெசியா இருப்பார் என்று வேதம் போதிக்கிறது. அப்போ இந்த இரண்டாவது ஏவாள் என்ன செய்து விட்டால்? ரோமபுரியிலே விழுந்து விட்டாள். சபை ஸ்தாபன கோட்பாடுக்குள்ளே மாட்டிக்கொண்டாள். இப்போ மூன்றாவது ஆதாம் வர வேண்டும். ஏனால் தேவன் எப்பொழுதுமே தனது திட்டங்களை அவர் 3க்குள்ளே பரிபூர்ணப்படுத்துகின்றார். முதலாம் ஆதாம் மூலியமாக பெற்றெடுக்கப்பட்ட ஏவாளும் இழந்து போய்விட்டாள். இரண்டாவது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக சிருஷ்டிக்க பண்ணப்பட்ட பெந்தெகோஸ்து நாளிலே கிறிஸ்துவின் மனவாட்டியாக வெளியே வந்தவளாகிய அவளும் பாருங்கள் ரோமபுரியிலே இழந்து போய்விட்டாள். இப்போ மூன்றாவது ஆதாம் வர வேண்டும். இது எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். நல்லா பைபிளில் 2 ஆதாம் தானே போட்டிருக்குது, என்னப்பா மூன்றாம் ஆதாம் என்று சொல்கிறாரே என்று அநேக விதமான டவுட்டுகள் உங்களுக்கு வரும். தாராளமாக இந்த யூடியூபில் என்னுடைய நம்பர் இருக்கிறது. தாராளமாக நீங்கள் ஃபோன் பண்ணி இதை பற்றி நாம் அநேக காரியங்களை பேசலாம். பார்ப்பீர் என்றால் இந்த மூன்றாவது ஆதாம் வர வேண்டும். இந்த மூன்றாம் ஆதாமும் எங்கே வர வேண்டும்? பாருங்கள், அவர் சபைக்குத்தான் வர வேண்டும். வெளிப்படுத்தல் புஸ்தகம் நீங்கள் பார்ப்பீர் என்றால் அது கடைசி காலத்திலே நிறைவேற வேண்டிய ஒரு பாகமாக இருக்கிறது. ஏற்கனவே இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையிலே வருகின்ற பொழுது அவர் கண்ணில் வயிற்றிலே பிறந்தார், ஆட்டு தொழுவத்திலே பிறந்தார். இப்படிப்பட்ட எல்லா காரியமே ஏற்கனவே புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து தான் முதல் வருகையிலே வந்தார் என்பதை நமக்கு சாட்சி பகிர்கின்றன. ஆனால் தேவன் யோவானிடத்திலே பேசுகின்ற பொழுது வெளிப்படுத்தல் புஸ்தகம் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் இந்த புறஜாதிக்கென்று தேவன் வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாகத்தை யோவானின் மூலியமாக தேவன் எழுத வைக்கின்றார். அப்படி எழுத வைக்கின்ற பொழுது இந்த கடைசி நாட்களிலே இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருகிறார் என்று தான் வேதம் போதிக்கிறது. எல்லாரும் அதுதான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள்.
அப்போ இரண்டாவது வரியிலே இயேசு கிறிஸ்து எப்படி வருவார்? லூக்கா 17:30 பிரகாரம் சோதோமிலே நடந்தது போலவும் லோத்தின் நாட்கள் நடந்தது போலவும் மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும் என்று வேதம் போதிக்கிறது. அது மாத்திரமில்ல, வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியன் அடைந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழ் சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடம் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவவேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. 7 தலைகளும் 10 கொம்புகளையும் தன் தலையின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான வெளு சர்ப்பம் இருந்தது. அதின் வால் வானத்து நட்சத்திரங்களையும் 1/3 பங்கு இழுத்து அவைகளை பூமியில் விடத்தள்ளிற்று. பிரசவவேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுசர்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகள் இரும்புக்கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றால் அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவளுடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. பாருங்கள், இது வெளிப்படுத்தல் விசேஷ புஸ்தகத்தில் நடக்க வேண்டிய, இந்த கடைசி நாட்கள் நடக்க வேண்டிய காரியம். ஏற்கனவே இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையிலே கண்ணில் வயிற்றில பிறந்தார் என்பதை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் வெளிப்படுத்தல் விசேஷம் எங்க நடக்குங்க? கடைசி நாட்களில் நடக்க வேண்டியது. அப்படி என்றால் தேவன் இரண்டாவது வருகையிலே வருகின்ற பொழுது பைபிள் போதிக்கிறதே, கர்ப்பவதியாயிருந்து பிரசவவேதனை அடைந்து ஒரு குழந்தை பெற்றால் என்று போதிக்கப்பட்டிருக்கிறதே. அப்போ அந்த குழந்தை ஆவியிலேயே பிறக்க முடியும்? பாருங்கள், ஆவியிலே பிறக்க முடியாது. அவள் கர்ப்பவேதனை அடைந்து பிரசவித்தாள் என்று தான் வேதம் போதிக்கிறது. அந்த பிரசவிக்கிற குழந்தையை அதே சர்ப்பம், வலு சர்ப்பம் இயேசு கிறிஸ்துவை எப்படியாக குழந்தையா இருக்கின்ற போது கொலை அணைச்சிச்சோ, அதே போல பிதாவுக்கென்று கொடுக்கப்பட்ட அடையாளமாகிய மோசையை பிறக்கின்ற பொழுதும் அந்த குழந்தை கொன்று போடுவதற்காக முயற்சி பண்ணிச்சோ, அதே போல பாருங்கள், இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் பிறக்கின்ற அந்த குழந்தையை கொள்வதற்கும் பாருங்கள் வலு சர்ப்பம் தயாராக நின்றது. ஆனால் அந்த குழந்தை பாருங்கள், சகல ஜாதிகளும் இரும்பு கோலால் ஆட்சி செய்யும் என்று வேதம் போதிக்கிறது. அவள் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாள் என்று வேதம் போதிக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் சொல்லப்பட்ட அந்த குழந்தை யார்? அப்படி என்றால் நீங்கள் இந்த கடைசி நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை போலவே ஒரு அடையாளத்தோடு, நட்சத்திர அடையாளத்தோடு இயேசு கிறிஸ்து பிறக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட நட்சத்திர அடையாளம் இருந்தது? 3 நட்சத்திரங்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும். அப்படி ஒரே நேர்கோட்டில் வருகின்ற பொழுது பூமியில ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை தேவகுமாரன் என்று தான் வேதம் போதிக்கிறது. அப்ப முதல் வரிகளை இயேசு கிறிஸ்து பிறக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட ஒரு அடையாளங்கள் வானத்தில் காணப்பட்டதோ, அதே போல இரண்டாவது வரிகளை அதே இயேசு கிறிஸ்து பூமியில பிறக்கின்ற பொழுது பிரண்ணாமுடைய தலைக்கு மேல் அக்னி ஸ்தம்பம். பிரண்ணாம் பிறக்கின்ற பொழுது 3 நட்சத்திரங்களும் ஒரே கோட்டில் வந்தது. இதை ஏன் நீங்கள் விசுவாசிக்க முடியவில்லை? உங்களால் ஏன் காண முடியவில்லை? இயேசு கிறிஸ்து பிறந்த அதே நட்சத்திர உடைய அடையாளம் தானே பிரண்ணாமுக்கும் கொடுக்கப்பட்டது. அதை ஏன் நீங்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை? அதே உங்களுடைய சபை போதகர் அதை ஏன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? என் சுயசரிதை செய்தியில் பேசுகிறாரே, விடிய காலை 5 மணிக்கு நான் பிறந்தேன். என் பாட்டியோ சின்ன ஜன்னலை திறந்தார்கள். அதிலே ஒரு ராபின் பறவை பாடல் பாடிக்கொண்டிருந்தது. பிறகு எங்கள் வீட்டிலே எந்த விதமான லாந்தர் விளக்கு கூட இல்லை. என் பாட்டியோ இந்த வெளிச்சம் எப்படி வந்தது என்று அவர்கள் வியப்படைந்தார்கள் என்று அந்த செய்தியில் பேசியிருக்கிறாரே. அவர் பிறக்கின்ற பொழுது அக்னிஸ்தம்பம் ஒரு தலைக்கு மேல் இருந்திருக்கிறதே. இதனோட அர்த்தம் என்ன?
நண்பு சகோதர சகோதரி, சிந்தித்து பாருங்கள். உங்கள் நித்திய ஜீவன் பாருங்கள், வார்த்தை ஆராய்ந்து பார்த்தல் தான் நித்திய ஜீவன் உண்டு என்று வேதம் போதிக்கிறது. அப்படி என்றால் அந்த நட்சத்திர அடையாளம் ஏன் பிரண்ணாமுக்கு தர வேண்டும்? லூக்கா 17:30 பிரகாரம் புறஜாதிக்கென்று வருகிற தீர்க்கதரிசி எப்பொழுதுமே மெசியாகத்தான் இருப்பார். இது எல்லாத்துக்குமே தெரியும். தீர்க்கதரிசி எப்பொழுதுமே மெசியாவாகத்தான் வருவார். மெசியா எப்பொழுதுமே தீர்க்கதரிசியாகத்தான் வருவார் என்று வேதம் போதிக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது பாருங்கள், அவர் தீர்க்கதரிசியாக புறஜாதிக்குள்ளிருந்து, புறஜாதி மக்கள் மத்தியிலிருந்து தனக்கென்று ஒரு குமாரனை அவர் தெரிந்து கொள்கின்றார். அதனால் தாங்க பாருங்க, ஏசியா புஸ்தகத்தில் 9வது அதிகாரம் 6வது வசனம், நமக்கென்று ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கென்று ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பாலகன் இயேசு கிறிஸ்துவாக இருக்கின்றார். அப்படி என்றால் குமாரன் யார்? அந்த குமாரன் எங்கே வருகின்றார்? பாருங்கள், வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே இந்த குழந்தையை பட்சிக்கும்பட வலுசர்ப்பம் நின்று கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் அவர் யார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டாமா? என் வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள், அதில் தான் நித்திய ஜீவன் உண்டு. கோதுமணி அப்பத்தில் அல்ல, திராட்சத்தில் அல்ல, ஜீவிக்கிற வார்த்தையாகிய ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்துவதற்கு சொல்லப்பட்ட அனைத்து விதமான வார்த்தைக்குள்ளும் ஜீவன் உள்ளது என்று வேதம் போதிக்க, அதுதான் நித்திய ஜீவனுடைய பாதையாக இருக்கிறது என்று தேவன் சொல்கின்றார். பாருங்கள், நான் ஒரு செய்தியிலிருந்து வாசிக்கிறேன். செய்தியின் தலைப்பு பிரசவ வேதனை, பர்த் பெயின்ஸ். ஜனவரி மாதம் 24ஆம் தேதி 1965வது ஆண்டிலே கொடுக்கப்பட்ட செய்தியிலே 259 முதல் 261 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இந்த பாகம் லூக்கா 17:30 பிரகாரம் ஒரு மனுஷகுமாரன் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையினுடைய ரகசியத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், இயேசு இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் தேவனிடத்திலிருந்து வந்தேன், திரும்பவும் தேவனிடத்திற்கே போகிறேன் என்று கூறினார். அவருடைய மரணம் அடக்கத்திற்கு பிறகு அவர் யூதர்களிடம் கூறினார், நான் அவரே அந்த அக்னி ஸ்தம்பமும் வனாந்தரத்தில் காணப்பட்ட கண்மலையுமானவர், இருக்கிறவராக இருக்கிறேன் என்றவர் யார்? எரியும் முட்புதரில் காணப்பட்டவர்தானே, அவரே மாமிசமாகி நமது மத்தியில் வாசம் செய்தார். பரிசுத்த ஆவியாயிருந்த நிலைக்கு தாம் திரும்புவதை குறிக்கவே அவர், நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், திரும்பவும் தேவனிடத்திற்கே போகிறேன் என்றார். அதே தேவன் இதோ மத்தியிலே இன்று இருக்கிறார். யாருங்க? முள்செடியிலே காட்சி கொடுத்தவரும், இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொன்னவரும், இயேசு இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களும் என்னை காண்பீர் என்று சொன்ன வார்த்தையும் இந்த கடைசி நாட்களிலே பாருங்கள், அவர் இதோ இங்கே இருக்கிறார். யாருங்க? அவர் மனுஷகுமாரனாக இருக்கிறார் என்று தான் அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். யாருங்க? இருக்கிறவராக இருந்தவரும், அக்னி ஸ்தம்பத்தில் வெளிப்பட்டவரும், இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து அவர் பரிசுத்த ஆவியாக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார். எழுகின்ற பொழுது உடம்பு அங்கே இருந்துச்சா? ஆவி மாத்திரம் போச்சா? பாருங்கள், உடம்பும் இல்லை. தேவன் ஒரு புதிய சரீரத்தோடு தான் அவர் எங்கு நின்றார்? மதலனா மரியாள்கிட்ட பேசுகின்றார். உருவம் இல்லையா? ஆவியில் நின்று கொண்டு பேசிட்டு இருந்தாரு. உருவம் இருந்ததே. அதே போல எம்மாசிஸ்ட பேசுகின்ற பொழுதும் ஒரு தோட்டக்காரனை போல அங்கு இருந்தார். உருவம் இருந்துச்சே. மரித்து உயிர்த்தெழுந்த அவரு
ஆவியாக, பரிசுத்த ஆவியாக அவர் சென்று விட்டார் என்று சொல்வீர் என்றால், மதனனா மரியாளிடத்தில் பேசுகின்ற பொழுது உருவம் இருந்துச்சே, எம்மார் சிஸ்டர் பேசுகின்ற பொழுது உருவம் இருந்துச்சே. பாருங்கள், அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி என்பது என்ன? பூமியில் 2 ஆவிகள் இருக்கிறது. ஒன்னு பேசனோட ஆவி, இன்னொரு தேவனுடைய ஆவி. சாதாரண மனிதனாக பிறந்தவர், கண்ணின் வயிற்றில பிறந்தவர், உலகமெல்லாம் அவரை வெறுக்கின்ற பொழுது அவர் தேவனாக இருப்பதனால மரித்து உயிர்த்தெழுந்தார். பாருங்கள், அவர் தேவனுடைய ஆவி என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார். அது தேவனுடைய ஆவி. பாருங்கள், அந்த ஆவி என்ன செஞ்சிச்சு? நடமாடக்கூடிய மனிதனாகத்தான் நின்று கொண்டு மதலனா மரியாதை பேசினார். நடமாடக்கூடிய மனிதனாக நின்று கொண்டு தான் எம்மார் ஸ்தலத்திலே 40 நிமிடம் கடந்து போக வேண்டிய இடத்துக்கு தேவன் 6 மணி நேரம் அவரிடத்திலே அங்கங்க உட்கார வைத்து அவர்களை திட்டிக் கொண்டு, உங்களுக்கு தெரியவில்லையா? இந்த வார்த்தை நீங்கள் படிக்கவில்லையா? ஏசாயா இப்படி போதித்திருக்கின்றாரே, எரோமே அப்படி போதித்திருக்கின்றாரே, தானியேல் இதை பற்றி போதிருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு வார்த்தை சுட்டி சுட்டி காண்பித்து அவர்களை சத்தம் போட்டு கொண்டு சென்றிருந்தார். எம்மார் சீஷர்கள் ஆவிட்டியா பேசினாங்க? இல்ல, நடமாடக்கூடிய மனிதனிட்டு பேசினார்கள். அதே பரிசுத்த ஆவி இன்றைக்கு பூமிக்கு வருகின்ற பொழுது எப்படிங்க ஆவியில வருவாரு? யோசேப்பை நீங்கள் பார்க்கலாம். யோசேப்பு கிறிஸ்து கடவுளாம் என்று வேதம் போதிக்கிறது. அவர் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டார்கள், இயேசுகிறிஸ்து கல்லறை வைக்கப்பட்டார்கள். இயேசுகிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து ஒரு புதிய நாமத்தோடு வருகின்ற அதே போல யோசேப்பை நீங்கள் பார்ப்பீர் என்றால் சிறைச்சாலைக்குள்ளே அவரை சவரம் பண்ணினார்கள், முடி வெட்டினார்கள், ஆடைகளை மாற்றப்பட்டு யோசேப்பாய் இருந்தவர்தான் சாபனாத் பனேயாவாக வந்து முத்திரையை உடைத்தார். 7 பசுகளை பற்றியும் 7 கதிர்களை பற்றியும் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்து யோசேப்பாய் இருந்தவர் தான் சாபனாத் பனேயாவாக எகிப்தாகிய புறஜாதிக்குள்ளே யோசேப்பு வருகின்ற பொழுது சாபனாத் பனேகா, அதே யோசேப்பு தன் சகோதரர்கள் மத்தியில் இருக்கின்ற பொழுது தாடி வைத்துக் கொண்டிருந்தார், அங்கி போட்டுக் கொண்டிருந்தார், முடி வெட்டப்படாதபடிக்கு அவர் முடி இருந்தது. நசரேயனுடைய விரதம் கல்வாரி சிலுவையிலே உடைக்கப்பட்டது. நீங்கள் பழைய ஏற்பாடு காலத்தில் நசரேயனுடைய விரதத்தை பற்றி நீங்கள் படியுங்கள், அதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் இயேசு கிறிஸ்துவுக்கு கல்வாரி சிலுவையில் நசரேயன் விரதம் உடைக்கப்பட்டது? நசரேயன் உடைக்கப்பட்டால் சவரம் பண்ண வேண்டும், முடி வெட்ட வேண்டும், ஆடைகள் மாற்றப்பட வேண்டும். அதனால் தான் கல்வாரி சிலுவையில் அவர் ஆடைகள் இல்லாதபடிக்கு உருவி எடுத்து விட்டார்கள். யோசேப்பு பற்றி படிச்சு பாருங்கள். அதேதான் யோசேப்பு யூதனுக்காக இருக்கின்ற பொழுது யோசேப்பு எகிப்தாகிய புறஜாதிக்கு வருகின்ற பொழுது ஒரு புதிய நாமம் சாபனாத் பனேகா. அதே போல இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருக்கின்ற பொழுது இயேசுவாக இருந்தார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு, சவரம் பண்ணப்பட்ட பிறகு, அவர் புறஜாதிக்கு முத்திரையை உடைக்க வருகின்ற பொழுது பாருங்கள், அவர் ஒரு புதிய நாமத்திலே வெளிப்படுகின்றார். எந்த சரீரமோ, எந்த உடலில் நின்று கொண்டு தேவன் அதிசயங்கள் அற்புதங்களை காண்பித்து மரித்தவர் உயிர்ப்பிக்கின்றாரோ அந்த மனிதனுடைய பேரை தேவன் முதல் வரிகளே எப்படியாக ஒரு மனிதனுடைய பெயரை இயேசு என்ற நாமத்தை தன்னுடைய புதிய நாமமாக ஏற்றுக்கொண்டு அதே போல 2வது வரிகளே வருகின்ற பொழுதும் அவர் அந்த புதிய நாமத்தை எந்த சரீரத்திலிருந்து எந்த மனிதனுக்குள்ளும் தேவன் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றி கொண்டாரோ அந்த நாமத்தை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். கர்த்தருடைய கிருபை இதை புரிந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. பாருங்கள், நான் மேலும் வாசிக்கிறேன். அவர் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், திரும்பவும் தேவனிடத்துக்கு போகிறேன் என்றார். அதே தேவன் இதோ மத்தியிலே இருக்கின்றார். எங்க இருக்கிறாரு? நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். விஞ்ஞானம் அவரை படம் எடுத்தது. விஞ்ஞானம் படத்தின் நிருபத்திற்கு மேலாக அவர் இதோ இங்கே நிரூபித்தவராக இருக்கின்றார்.
பாருங்கள், விஞ்ஞானமும் அதை படப்பிடித்தது, விஞ்ஞானம் அதை ஏற்றுக்கொண்டது. ஆனால் சபை மக்களும் விசுவாசிகளும் கிறிஸ்துவர்களும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை, விஞ்ஞானம் ஏற்றுக்கொண்டது. பாருங்கள், விஞ்ஞானம் அதை ஏற்றுக்கொண்டது, சபை மக்களும் விசுவாசிகளும் நான் கிறிஸ்தவன், நான் என்டம் சர்ச்சைக்காரன், நான் அங்க போறேன் இங்க போறேன், இப்படி ஜெபம் பண்ற அப்படி ஜெபம் பண்ற சொல்லிக்கிற ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை. ஆனால் விஞ்ஞானம் அதை ஏற்றுக்கொண்டது. பாருங்கள், விஞ்ஞானம் படத்தின் நிருபத்திற்கு மேலாக அவர் இதோ இங்கே நிருபத்தராக இருக்கின்றார். இந்த நாளுக்கென்று வெளிப்படும் மனுஷகுமாரன் நான் தான். நண்பு சகோதர சகோதரிகளை யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா? இந்த நாளுக்கென்று வெளிப்படும் மனுஷகுமாரன் நான் தான். இப்பொழுது அதோ அங்கே அவர் இருக்கின்றார், நான் சரியாக அதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றேன். இது யாருங்க சொன்னது? பாருங்கள், இந்த நாளுக்கென்று வெளிப்பட்ட மனுஷகுமாரன் நான் தான். லூக்கா 17:30 பிரகாரம் இன்றைக்கு வெளிப்பட்ட மனுஷகுமாரன் பிரண்ணாமாக நின்று கொண்டிருக்கின்றார். அந்த புறஜாதிக்கென்ற ஒரு தீர்க்கதரிசியாக தேவன் நமக்கென்று எடுத்துக்கொண்டார். யூதர்களுக்கு தேவன் யூதருடைய கோத்திரத்துக்குள்ளே 12 கோத்திரத்துக்குள்ள தேவன் அந்த ஜனங்கள் மத்தியிலே ஒரு தீர்க்கதரிசி எடுத்துக்கொண்டார். தேவன் இன்றைக்கு புறஜாதிக்குள்ள மனவாட்டி இருப்பதனாலே இந்த மனவாட்டிய தேவன் தயார்படுத்துவதற்கு, இந்த மனவாட்டிய தேவன் வார்த்தையினால உயிர்ப்பிக்கப்படுவதற்காக தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகின்ற பொழுது அந்த தீர்க்கதரிசி மெசியாவாக இருப்பார் என்று தான் வேதம் போதிக்கிறது. அப்படி என்றால் புறஜாதிக்கென்று கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசி யார்? உரைக்கப்பட்ட வார்த்தை போதிக்கிறது, இந்நாளுக்கென்று வெளிப்படும் மனுஷகுமாரன் நான் தான். பாருங்கள், இருக்கிறேன்னு சொன்னாரே, எதுக்கு சொன்னாரே? கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்கள் என்னை காண்பீர் என்று சொன்னாரே. எரிகிற முச்சடியில் இருந்தவர் யார்? அந்த கண்மலியுமாக இருந்தவர் யார்? முட்புதிலே காணப்பட்டவர் தானே. அந்த முட்புதிலே காணப்பட்டவர் தான் உங்கள் சபையிலே நின்று கொண்டிருக்கின்றார். விஞ்ஞானம் அதை புகைப்படம் எடுத்து அதை நிரூபித்து விட்டது. விஞ்ஞானம் அதுக்கு ஆமென் என்று சொல்கிறது. ஆனால் விசுவாசிகளோ, மெஸ்ஸியா வருவார் என்று காத்துக்கொண்டிருக்க சபை மக்களோ பாருங்கள், அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்நாளுக்கென்று வெளிப்படும் மனுஷகுமாரன் நான் தான். பாருங்கள், நான் தாப்பா இந்த காலத்திற்குரிய தீர்க்கதரிசி, நான் தாப்பா இந்நாளுக்குரிய மெஸ்ஸியா வென்ற தேவன் கனிகளாலே காண்பித்தார். மரித்தவரை உயிர்ப்பித்து காண்பித்தார். குருடனை பார்க்க வைத்தார். முடவனை நடக்க வைத்தார். இயேசுக்கு சமாரிய பெண்ணிட்டு பேசினது போலவே முன்ன பின்ன தெரியாத சகோதர சகோதரி இடத்திலே, சகோதரியே நீங்கள் புல்பிட்டுக்கு முன்னாடி வாருங்கள், என்னை உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதே போல உங்களையும் எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுடைய பெயர் இன்னார் என்று தேவன் சொல்லி அங்கு மெசியா நடத்தை காண்பிக்கின்றார். பாருங்கள், அதையும் நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். பாருங்கள், யார் இந்த மெல்கிசேதேக்? ஹூ இஸ் திஸ் மெல்கிசேதேக்? பிப்ரவரி மாதம் 21 1965 ஆண்டில் கொடுக்கப்பட்ட செய்தியிலே 182வது பேராவை உங்களுக்கு நான் கொஞ்சம் வாசித்து காண்பிக்கின்றேன். அது மிகவும் உங்களுக்கு பிரயோஜனமாகும். இப்பொழுது நடந்த ஒரு கருத்தை அறிந்து கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருக்கிறாள். அந்த ஒளி அவளுக்கு மேல் அமர்ந்திருக்கிறது. அவள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாள். அவள் பச்சை நிறமான அல்லது வேறேதோ மேலாடை அணிந்திருக்கிறாள். அந்த ஸ்திரீ எனக்கு தெரியாதவள். நாம் ஒருவருக்கொருவர் அந்நியர்களாக இருக்கின்றோம். அது சரி, நீ தேவனை விசுவாசிக்கிறையா? ஏதோ ஒன்று உனக்கு தேவைப்படுகிறது. உன்னுடைய குறை என்ன என்பதை தேவன் எனக்கு வெளிப்படுத்துவார் என்பதை நீ விசுவாசிக்கிறாயா? அவர் அவ்விதம் வெளிப்படுத்தும் போது அது இயற்கைக்கு மேலான வல்லமையாய் இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வாய். ஏனென்றால் உன்னை எனக்கு தெரியாது. இது இயற்கைக்கு அப்பாற்பட்டதின் மூலமாகவே வரவேண்டியதாக இருக்கிறது.
நீ அது என்ன என்பதை எவ்விதம் ஏற்றுக்கொள்கிறாய்? அதன் மீது தான் சார்ந்திருக்கிறது. நீ ஆசாரியரோடு சேர்ந்து கொண்டு இதை பிசாசு என்று கூறலாம், அல்லது விசுவாசிகளின் பக்கப்பாய் சேர்ந்து கொண்டு இதை தேவன் என்று கூறலாம். நீ எதை விசுவாசிக்கிறாயோ அதிலிருந்து தான் உன்னுடைய பலனும் வரும். அடுத்த பேரா 190வது பேரா வாசிக்கிறேன். அவருக்கு சற்று பின்னால் ஒரு மனிதன் இருக்கிறார். அவர் இந்த இடத்தை சேர்ந்தவர் அல்ல, ஆனால் நியூ மெக்சிகோ என்னும் இடத்தில் இருந்து வருகிறார். நான் என் வாழ்க்கையில் அவரை பார்த்ததே கிடையாது. நான் இப்பொழுது அவரை நேராக பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர் எனக்கு பின்னாக இருக்கிறார். அவர் நியூ மெக்சிகோ என்னும் இடத்திலிருந்து வந்திருக்கின்றார். அவர் அக்கறை கொண்டுள்ள ஒரு பெண் அவரிடம் இருக்கிறாள். அந்த பெண் வாயில் ஏதோ கோளாறு இருக்கிறது. அவருடைய மேல் வாயில் தான் அந்த கோளாறு இருக்கிறது. அந்த மனிதனின் பெயர் திரு வெஸ்ட் என்பதாகும். ஐயா, நீர் எழுந்து நிற்பீரா? நான் அவருக்கு முற்றிலும் ஒரு அந்நியனாக இருக்கிறேன். ஆனால் தேவனை கர்த்தர் அவருடைய குழந்தை சுகப்படுத்துவார். இப்பொழுது உன் முழு இருதயத்தோடும் நீ விசுவாசிக்கிறாயா? பாருங்கள், பின்னாடி உக்காந்து கொண்டு இருந்த ஒருவருடைய பெயரை சொல்லி, முன்ன பின்ன தெரியாத ஒருவர் பெயரை சொல்லி, அவர் யார் என்று அவருக்கு தெரியாது, ஆனால் அவருடைய பெயரை சொல்லி, நீங்கள் எதற்கு வந்தீங்க சொல்லி பாருங்கள், அங்கே குணமாக்கி காண்பிக்கின்றார். இது தானப்பா இயேசு கிறிஸ்து சமாயரப்பென்று செஞ்சு காமிச்சாரு. அது மெசியாவின் அடையாளம் என்றால் இதுவும் மெசியாவின் அடையாளம்தான். பாருங்கள், அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். மெல்கிசேதேக்கு ஒரு நடமாடக்கூடிய மனிதனாக இயேசு கிறிஸ்துவாக நின்று கொண்டிருந்தார். அதே போல இன்றைக்கும் ஒரு மெல்கிசேதேக்கு நடமாடக்கூடிய மனிதனாகத்தான் நின்று கொண்டிருக்கின்றார். பாருங்கள், தேவன் இன்றைக்கும் அதே அடையாளத்தை காண்பிக்கின்றார். அதையும் நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். 160வது பேரா, சோதோமில் இருக்கும் மக்களை நோக்கி பாருங்கள். அங்கே அவர்களுடைய செய்தியாளர்கள் அவரோடு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஆபிரகாமுடைய ராஜரிக வித்து எங்கே இருந்தது? சோதம் நாட்களில் நடந்தது போல என்று சொல்லும்போது அதற்குரிய அடையாளம் என்ன? தேவன் மாம்சத்தில் வந்து தன்னை வெளிப்படுத்தினார். பாருங்கள், ஆபிரகாம்கிட்ட தேவன் வருகின்ற பொழுது ஆவியிலே வந்தாரு. நடமாடக்கூடிய மனிதனாக வந்தார். 3 பேர் வந்தார்கள். 2 பேர் சோதோமுக்கு போனார்கள். ஆவியிலே போனாங்க. ராஜரிக சந்ததி ஆகிய இன்னைக்கு நம்மிடத்தில் அவர் வருவதாக வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். என்ன செய்யணும் தேவனே? பாருங்கள், அவர் மனித மாம்சத்தை தான் தன்னை வெளிப்படுத்துகின்றார். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். அதற்குரிய அடையாளம் என்ன? தேவன் மாம்சத்தில் வந்து தன்னை வெளிப்படுத்தினார். தன்னுடைய முகத்திற்கு பின்னால் இருந்த குடத்திற்குள் இருந்த சாரால் தன்னுடைய இருதயத்தில் நினைத்ததை அவர் பகுத்தறிந்து கூறினார். புறஜாதியாரின் உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்பு கொடுக்கப்பட்ட கடைசி அடையாளம் அதுவே. தேவனுடைய கோபத்தினால் புறஜாதியாரின் ஆட்சியிலுள்ள இந்த உலகம், முழு உலகம் அக்கினியால் அழிக்கப்படுவதற்கு முன்பாக சபையானது அதன் கடைசி அடையாளத்தை பெற்றாகிவிட்டது. நீதி விசுவாசிக்கிறாயா? ஆமென் என்று கூறுகின்றனர். பாருங்கள், தேவன் சோதோம் குமாராவை அழிப்பதற்கு முன்பாக யெகோவா தேவன் லோகோஸ் மாம்சத்தில் வெளிப்பட்டு ஆபிரகாம் இடத்தில் சாராளத்தில் பேசினது போலவே இந்த பூமி முழு உலகமும் அக்கினினால் அழிக்கப்படுவதற்கு முன்பாக தேவன் மறுபடியுமாக ராஜரீக சந்ததிக்கு முன்பாக தன்னுடைய முதுகை திருப்பி நின்று கொண்டு மனிதனாக நிற்க வேண்டும். அதுதான் கடைசி அடையாளம். அது பெற்றாகிவிட்டது, அது நிறைவேறிவிட்டது என்று சொல்லுகின்றார். பாருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். நிறைய விதமான உரைக்கப்பட்ட வார்த்தையிலிருந்து அவர் தன் முதுகை திருப்பி காண்பித்து, இதோ ஆபிரகாமுக்கு முன்பாக சாராளுக்கு என் முதுகை திருப்பி காட்டி நின்றது போல இன்று இந்த சபையோருக்கு முன்பாக நான் என்னுடைய முதுகை காட்டி நிற்கப் போகிறேன். நான் உங்கள் சகோதரன் அல்ல,
நானே உங்கள் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் என்று பாருங்கள். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டு என்ற செய்தியில 33வது பேரால் அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். இது ராஜரிக சந்ததிக்கு கடைசி அடையாளம். தேவன் நடமாடக்கூடிய மனிதனாக மாம்சத்தில் வெளிப்பட வேண்டும் என்று தான் வேதம் போதிக்கிறது. அப்படியாக இருக்கின்ற பொழுது தேவன் எப்படிங்க இன்னைக்கு ஆவியில வர முடியும்? இயேசுகிறிஸ்து முதல் வருகிலே ஆவியிலே வந்தாரு, நடமாடக்கூடிய மனிதனாகத்தானே வந்தாரு, ஒருத்தர் தொடக்கூடிய, பார்க்கக்கூடிய, பேசக்கூடிய மனிதனாகத்தானே வந்தார். அதே போல தேவன் 2வது வருகிலே வருகின்ற பொழுது எப்படிங்க அவர் ஆவியில வருவாரு? ஆபிரகாம்ட்ட அவர் வாக்கு தந்துட்டாரே, ராஜரிக சந்ததிக்கும் இப்பொழுது நான் உன்னிடத்தில் எப்படியாக மாம்சத்தில் வெளிப்பட்டேன், அதே போல சோதோம் குமாராவாகிய இந்த உலகம் எரிக்கப்படுவதற்கு முன்பாக நான் மறுபடியுமாக மனிதனாக சபையோருக்கு முன்பாக என்னோட முதுக திருப்பி நிற்கப் போகிறேன் என்று தானே தேவன் சொன்னார். அது நிறைவேறிவிட்டது என்று சொல்றாரே. பாருங்கள், பிரண்ணாம் கூடத்தில் தேவன் பிரண்ணாமாக நின்று கொண்டு தன் முதுகை திருப்பி காட்டி நின்று, உங்கள் சகோதரன் அல்ல, நானே உங்கள் கர்த்தர் பரிசுத்த என்று சொன்னாரே. அந்த வார்த்தை நிறைவேறிவிட்டது. அவரே சொல்றார். பாருங்கள், மறுபடியும் அந்த பேராவை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய கோபத்தினால் புறஜாதியாரின் ஆட்சியில் உள்ள இந்த முழு உலகம் அக்கினியினால் அழிக்கப்படுவதற்கு முன் சபையானது அதன் கடைசி அடையாளத்தை பெற்றாகிவிட்டது. இதை நீ விசுவாசிக்கிறியா? சபையோர் ஆமென் என்கின்றனர். பெற்றாகிவிட்டது, நிறைவேறிவிட்டது என்று சொல்கின்றார். பாருங்கள், 3வது ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று வேதம் போதிக்கிறது. முதல் ஆதாமோ மண்ணானவன், 2வது ஆதாமோ வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர், 3வது ஆதாம் பார்ப்பீரென்றால் உயிர்க்கிற ஆவியானவர் என்று வேதம் போதிக்கிறது. பரிசுத்தாவி என்று வேதம் போதிக்கிறது. அந்த பரிசுத்தாவி நடமாடக்கூடிய மனிதனாக இருப்பார் என்று வேதம் போதிக்கிறது. ஆனால் ஜனங்களோ விசுவாசிப்பதில்லை. அவர் ஆவியில தான் வருவார் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். மணவாட்டி மாம்சத்தில் இருக்கும் போது தேவன் எப்படிங்க ஆவியில வருவாரு? ஒரு புறா ஒரு கூட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் அந்த புறாக்குள்ளிருந்து தான் ஒரு தலைவனை நியமிக்க வேண்டும். ஒரு கழுகு கூட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் அந்த கழுகு கூட்டத்திலிருந்து தான் ஒருவனை தலைவராக நியமிக்க முடியும். பாருங்கள், ஒரு செம்மறியாடு கூட்டத்தை வழிநடத்துவதற்கும் செம்மறியாடை காப்பாற்றுவதற்கும் ஒரு ஓனாய் அனுப்ப முடியுமா? நண்பு சகோதர சகோதரி, நாம் இன்னைக்கு மனிதனாக இருக்கின்றோம், நடமாடக்கூடிய மனிதனாக இருக்கின்றோம், பாவியாக இருக்கின்றோம். அதே போல் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொண்டு அந்த மனிதனை தேவன் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு நீதிமானாக வாழ வைத்து அந்த மனிதன் மூலியமாக தேவன் தன் ஜனங்களை மீட்டுக் கொள்கின்றார். அதனால் தாங்க பிரண்ணாம் பிறக்கின்ற பொழுது 3 நட்சத்திர அடையாளங்கள், மெசியாவுக்கு ஒரு அடையாளத்தை தேவன் கொடுத்தார். நம் அடுத்த பதிவிலே இன்னும் அநேக காரியங்களை பார்ப்போம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமீன்.